முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் சொத்துக்கள் விசாரணையில் சிக்கினர். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன் மைத்திரிக்கு வந்த அழைப்பு சிஐடியில் முக்கிய புள்ளி. வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணார வீடு அரசாங்கத்தின் புதிய தீர்மானம். போதை ஒழிப்பு நடவடிக்கைகளால் எதிர்க்கட்சிகள் வீண் குழப்பம். நாய் குறைப்பதால் சிங்கம் அஞ்சாதாம் பொன்சேகாவுக்கு மஹிந்தவின் பேச்சாளர் பதிலடி. 80 மில்லியனுக்கு விற்கப்பட்ட நாடாளுமன்ற ஆசனம். மாத்தறையில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு, ஒருவர் கைது. நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ரிசார்ட் எம்பி. 10 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை தவிர ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களின் சொத்துக்கள் குறித்தும் தனித்தனி விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதோடு இந்த விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட கண்டுபிடிப்புகள் உரிய நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை பணம் மோசடி தடுப்புச் சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டத்தின் விதிகளின்படி பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அழைப்பாணையை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். தாக்குதல்கள் குறித்து முன் எச்சரிக்கைகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே குணரத்ன அழைக்கப்பட்டதை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய உளவுத்துறையில் இருந்து தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கும் அழைப்புகள் தனக்கு வந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னதாக அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் தொடர்புடைய தொலைபேசி எண்களை ஆய்வு செய்ததில் சம்பந்தப்பட்ட அழைப்புகள் சஜின் வாஸ் குணவர்த்தவினால் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக புலனாய்வாளர்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பயணிகள் பேருந்து கட்டணங்களை செலுத்துவதை அனுமதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி பயணச்சீட்டு இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட பேருந்துகளில் இவ்வாறு கட்டணம் செலுத்தும் முறை அனுமதிக்கப்பட உள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 30 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அண்மையில் பேருந்துகளில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டது. இதனையடுத்து இவ்வாறு வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பயணிகள் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் வசதி அமல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சில எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சட்டத்தை அனைவருக்கும் பொதுவாக நடைமுறைப்படுத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் வீணாக குழப்பமடைந்துள்ளன என ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். பிரதேசத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை நிறைவேற்றிய பின் பலாங்குடையில் நேற்று அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாட்டு மக்களின் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. போதை ஒழிப்புக்கு போன்றே யாவரும் சட்டம் செயற்திட்டம் சரியாக செயல்படுகிறது. இது தனிநபர்களை அல்லது அரசியல் கட்சிகளை இலக்கு வைக்கும் முயற்சிகள் அல்ல. ஆனால் நல்ல விடயங்களை எதிர்க்கட்சிகளால் ஜீரணிக்க முடியாதுள்ளது. அதனால் நாட்டை சரியான திசைக்கு வழிநடத்தும் எமது ஆரோக்கியமான திட்டங்களை முறியடிக்க அவர்கள் கனவு காண்கின்றார்கள். பல சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களது தீய நோக்கங்கள் எதுவும் நிறைவேறப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்சதான் சரத் பொன்சேகாவை ராணுவ தளபதி பதவிக்கு கொண்டு வந்தார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். பொன்சேகா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அவரை உலகில் எந்த நாட்டுக்கு கொண்டு சென்றாவது பாதுகாக்குமாறு கூறிய தலைவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ. இப்படிப்பட்ட மஹிந்தவையே பொன்சேகா இன்று கடுமையாக விமர்சித்து வருகின்றார். நாயை குறைப்பதால் சிங்கம் அஞ்சாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இறுதிப் போரின் போது மஹிந்த ராஜபக்சவால் போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது என்பது உட்பட பொன்சேகாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் ரீதியில் வங்குரோத்தடைந்துள்ள பொன்சேகா இன்னமும் போர் மனநிலையில் காணப்படுகின்றார் எனவும் மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளைக்கொடி கதைகளை கூறி படையினரை காட்டிக் கொடுத்த நபர்தான் பொன்சேகா. இது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நாடாளுமன்ற ஆசனத்தை 80 மில்லியன் ரூபாய்க்கு விற்ற நபர் ஒருவர் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.
இதன்படி எதிர்காலத்தில் இது தொடர்பிலான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறையில் மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் உத்தரவை மீறி பயணித்தமையினால் குறித்த வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் மாத்தறை வெள்ளமடம பகுதியில் உள்ள வீதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் வீதி தடையில் இருந்த காவல்துறையினர் மோட்டார் வாகனத்தை நிறுத்துமாறு சைகை காட்டியுள்ளனர். ஆனாலும் உத்தரவை மீறி குறித்த மோட்டார் வாகனம் பயணித்துள்ளது. இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் காரை நோக்கி பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு நிற்காமல் சென்ற மோட்டார் வாகனம் பின்னர் மாத்தறை ஜனராஜா மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் வாகனத்தின் உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை கலாசார மண்டபத்தில் நேற்று 20 தமிழ் சிங்கள தம்பதியினருக்கு பதிவு திருமணம் செய்து வைத்ததன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் நானும் பாதிக்கப்பட்ட ஒருவன், அதேபோல் பலர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாடு குட்டிச்சுவராகி இருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். தூய விசாரணையின் பின் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நானும் விருப்பத்தில் இருக்கிறேன். மாகாண சபை தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும். அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஜனநாயக கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருவதற்காக பிற்போடப்பட்டுள்ளது. அந்த திருத்தம் செய்வதாக இருந்தால் காலதாமதமாகும் என்பதனால் பழைய முறையின் பிரகாரம் செய்வது சாத்தியமானது என்பதை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியிருக்கின்றோம். அவ்வாறு செய்வதாக இருந்தால் 2/3 இந்த அரசாங்கத்திற்கு இலகுவானது. அரசாங்கம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது மிக இலகுவாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்.